டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல் தொடருடைய 25வது லீக் போட்டி சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தாங்க நடந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மேட்ச் அப்போ. நம்ம தோனி பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே போய் அம்பையர் கூட வாக்குவாதம் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அப்போ ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தோனி தலை பார்த்தீங்கன்னா தப்பை நல்லா தட்டி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய சப்போர்ட்டை மீம்ஸ் மூலமாக தெரிவிச்சிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஐசிசி ரூல் படி பார்த்தீங்கன்னா என்னதான் அம்பையர் தப்பாகவே டிசிஷன் சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேயர் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்குள்ளே இறங்கி போய் அம்பையர் கூட ஆர்கியூ பண்ணுறது கண்டிப்பாக தவறு அப்படின்றதுனால தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியிலிருந்து 50% ஃபைனாக போட்டாங்க. ஸோ அந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்பையர் ஹரியன் அவர்கள் தோனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது குறித்து அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ தோனி போன்ற ஸ்டார் பிளேயர் எல்லாருமே அம்பையர்களுக்கு நெருக்கடி கொடுக்குற விதத்தில் நடந்துக்கிறாங்க. ஸோ அவர்களோட முடிவை எடுக்க வர்றதில்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் ஐசிசி விதிப்படி அந்த பந்துக்கு நோ பால் வழங்க வேண்டியது லெக் அம்பையருடைய வேலை தான். ஆனால் தவறாக காந்தே வழங்கிட்டாரு. ஸோ அதற்காக தோனி நடு மைதானத்துக்கு வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி அம்பையர் ஹரியரன் சொல்லியிருக்காருங்க. இது குறித்து நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு மைதானத்துக்குள்ள நுழைஞ்சது குறித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மனிதர் செய்கிற தப்பால் அந்த டீமே தோக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது குறித்து தோனி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் குறித்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோசியல் மீடியாஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டாக் தான் போயிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த சீசன் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா அம்பையரோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தப்பாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய கருத்து. ஏன்னா ஆர்சிபி எம்ஐ மேட்ச் அப்பயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் நோ பால் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நோ பால்னு கொடுக்கல அம்பையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் ஒரு மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஓவரில் 7 பால் போடுவார். ஸோ அதையும் அம்பையர்ஸ் நோட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி மேஜரான ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் அம்பையர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சீசனில் அம்பையருங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸுக்கே ஃபீல் ஆகுது. ஸோ ஃபேன்ஸுக்கே இந்த மாதிரி ஓப்பனாக நிறைய விஷயங்கள் தெரியும் போது கண்டிப்பாக தோனியும் ஏதோ மிஸ்டேக்கை நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி அவர் கோவப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தோனி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி அம்பையர் கூட ஆர்கியூ பண்ணது குறித்து முன்னாள் வீரர் நம்ம கங்குலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்போம். ஸோ நாங்களும் நார்மல் மனுஷங்க தான், எங்களுக்கும் கோவம்னா வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா தோனியுடைய காம்படிட்டிவ்னஸ், ஒரு தப்பை தட்டி கேட்குற அவரோட இந்த தைரியமும் துணிச்சலும் ரொம்பவே வியப்பளிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கங்குலி அவர்களும் பேசியிருக்காரு. ஸோ இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க. ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, எவ்ரிஒன் இஸ் அ ஹியூமன், ஸோ வாட் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் மீ இஸ் காம்படிட்டிவ்னஸ் விச் இஸ் ரீமார்க்கபிள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தோனிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தாங்க அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தோனி பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றதையும் இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.